ஹாய் காய்ஸ், வாங்க இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவோட தம்பி ஒய்ஃப்மே அத்தைக்கு இந்த பொண்ணை சுத்தமாக பிடிக்காது, இதில் நீங்கள் ஹீரோயினே வேறு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்குமே புரிய செய்து அவங்களோட சித்திக்கு ஹீரோயினே சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது ஹீரோட அப்பாவும் சரி ஹீரோவும் சரி இப்போதைக்கு இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு கோரஸாக சொல்ல குடும்பமே அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, அவங்களுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வேணாம், புரிஞ்சதில்ல, லேட் ஆச்சு, எல்லோரும் போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்பா தான் எல்லாரையும் அனுப்பி விட்டுட்ருக்காரு. இவனுக்கும் வேறு வழி இல்லை, சரின்னு சொல்லிட்டு அமைதியாக அங்கேருந்து கிளம்ப செய்ய ஹீரோட அப்பாவும் மருமக கிட்ட, இங்கே பாரு, நீ தான் இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், இந்த வீட்டை விட்டு வெளியே தொத்திடுவேன், ஏன்னா எனக்கு தெரியும் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ மட்டும்தான் பண்ணுவேன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்க. இல்லை மாமா, கண்டிப்பாக நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க மருமக சொல்ல, நல்லது, சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் அனுப்பி விட்டுட்டு அவரும் தூங்க போயிடுறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் அப்பாவா ஹீரோயின் திங்ஸ் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் வீட்டு வெளியே எரிச்சிட்டு இருக்க. இதை பார்க்குற பையனுமே என்னப்பா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் என் பேச்சு மீறி நடந்துக்கிட்டா, அவளோட ஒரு பொருள் கூட இங்கே இருக்கக்கூடாது, அவள் ஞாபகமே நமக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் அவளுக்கு தேவைதான் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படி ஈஸியாக சொல்லிடலாம், ஆனால் என்னால் அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா அவள் என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அண்ணன் ஒருத்தர் மட்டும்தான் அந்த வீட்லேயே சப்போர்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. இந்த பக்கம் ஹீரோவுமே வீட்டில் சாப்பாடு இருக்கான்னு தேடி பார்க்குறான். எப்படியும் ஹீரோயின் காலிலேருந்து சாப்பிட்ருக்க மாட்டான்னு தெரிஞ்சு பார்க்கும்போது நைட் நேரம் ஆயிடுச்சல்ல, அவங்க வீட்லேயே சாப்பாடு இல்லை போல இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் இருக்க தம்பியுமே ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது, இப்போ எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி கால் பண்ணி தங்கச்சிக்கு சொல்ல, இதை கேட்குற தங்கச்சியுமே சந்தோஷப்படுறா. அந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்டவுமே சொல்ல செய்ய ஹீரோமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே தான் பால் போட்டுட்ருக்கான். என்ன பண்ணுறாரு அண்ணன் அப்படின்ற மாதிரி மற்றவங்களாம் பார்த்துட்ருக்க. ஏன்னா ஹீரோக்கு நைட்டு பால் குடிக்கிற பழக்கம் இல்லை போல இருக்குது, அப்புறம் எதுக்கு இவன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க. அவனுமே இது ஹீரோயினுக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் ஹீரோவோட சித்தியுமே கண்ணை முழிச்சிட்டு இருப்பாங்க போல இருக்குது. இன்னும் ஹீரோ என்னை வந்து பார்க்கலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்க. அதெல்லாம் வருவான், இங்கே முதல்ல ரெஸ்ட் எடுங்க, ஹீரோ வரத்துக்கு எப்படியோ லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் அவன் இன்னும் வந்து என்னை மீட் பண்ணல, அதை விட முக்கியமான வேலை ஏதாச்சும் அவனுக்கு இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, இவருக்குமே அவன் கல்யாணம் பண்ண விஷயம் தெரியும் போல இருக்கு, பட் அதை எப்படி சொல்கிறது, மற்றவங்க யாரும் சொல்ல முடியாது இல்லையா, அதனால் அமைதியாக இருந்துட்டுருக்காரு. கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோவை ஒன் சைடாக லவ் பண்ணுற பொண்ணுமே, கடவுள் ஏன் இப்படி பண்ணணும், ஹீரோ எனக்கானவன் தானே, அவன் ஏன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும், கிடையாது, ஹீரோ எனக்கு மட்டும்தான், அவன் எனக்காக பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கோவத்தெல்லாம் வீட்டில் இருக்க திங்ஸ் மேலே காட்டிகிட்ருக்கா. எல்லா பொருளையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஹீரோ ஃபோட்டோவை மட்டும் பார்த்து அழுதுட்டுருக்கா. கட் பண்ண இந்த பக்கம் ஹீரோவுமே சரி எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு தான் பாலை கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்திருப்பான். அவளா நல்லா தூங்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இப்படி இருக்கும்போது தான் கவனிக்க, மேலே ஏதோ செவுத்துல விரிசல் மாதிரி விட்டுட்டுருக்கு. கொஞ்சம் விட்டா அது ஹீரோயின் மேலே விழுந்துடும் போல இருக்கு. அதை கூட கவனிக்காம அவள் நல்லா தூங்கிட்டு இருக்க. வேற வழி இல்லாமல் ஹீரோவுமே பால் ஒரு வாரம் வச்சுட்டு ஹீரோயின் மேலே எந்த அடியும் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு தான் அவள் மேலே விழுந்துட்டு இருந்திருப்பான். இதை கவனிக்காத ஹீரோயினையுமே அவன் மேலே தான் விழ வந்திருக்கான்னு நினச்சி அவன் நிமிந்து பார்க்குறா. இது வரைக்கும் அவள் தூங்கிட்டு இருந்தான் தான் இவன் நினச்சிட்டு இருக்க. அவள் தூங்கலை போல இருக்கு, மூச்சுட்டு தான் இருந்துட்டு இருக்கா. அவனை நிமிந்து பார்க்க செய்ய இவனுக்கா இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹீரோ மேலே தான் அந்த செவத்துலேருந்து விழுந்த கிராக்கெல்லாம் விழுந்துட்டு இருக்க. ஹீரோயினுமே அவளையும் மறைச்சி பார்த்துட்டு இருக்கா. இப்படி இருக்க நம்ம ஹீரோ ஒன் சைடாக லவ் பண்ணுற பொண்ணோம் அவள் என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வந்திருப்பா போல இருக்கு. ஜன்னல் வழியாக அவள் வேற பார்த்துட்டு இருக்க. இருட்டா வேற இருக்கு, அவளுக்கு தெளிவாக எதுவும் தெரியல. இருந்தாலும் அவள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நின்று ஒன்றும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்ட மாதிரி தெரியுது. இந்த பக்கம் ஹீரோவா அதிர்ச்சி தெரிஞ்சு இப்போதான் அந்த இடத்த விட்டு எந்திரிக்க செய்கிறான். அப்படி எந்திரிக்கும் போது சத்தம் கேட்டிருக்கும் போல இருக்கு. என்ன இது உள்ள ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி மற்றவங்க பேசிகிட்டு இருக்க. என்னமா இருக்க போது, அவரோட பிரம்மச்சரியம் கலைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோட தம்பிக்கும் சொல்லிட்டு இருக்க. சரி போய் எல்லாம் தூங்குற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவுமே அவன் எக்ஸ்பிளைன் பண்ண வரான். ஆனால் அவன் அது எதையுமே புரிஞ்சுக்கிற மனநிலைமையில இல்லை. அங்கே பாலெல்லாம் வேற கொண்டு வந்திருக்க. ஓ சாருக்கு இந்த ஐடியா வேற இருக்கா, மற்றவங்க முன்னாடி தான் இந்த வேஷம்லாம், அப்படின்னா எல்லாமே ட்ராமா தான் இல்லை அப்படின்னு கேட்க, இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திருப்பி சொல்ல வர, நல்லாவே தெரியுது எங்கள் அப்பா என் வாழ்க்கையோட விளையாடிட்டாரு, நீ இப்போ என்னோட விளையாட வந்திருக்க. ஆமாம் நீ என்ன நினச்சிட்ருக்க, என் விருப்பமே இல்லாமல் தான் அந்த கல்யாணம் நடந்துச்சு, அதில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் என் விருப்பம் இல்லாமல் தான் நடந்துச்சுன்னு உனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருந்தும் நீ பாலெல்லாம் கொண்டு வந்திருக்கனா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே கேட்க, இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை, என்ன இப்போ எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் நைட்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் துப்பட்டாவை கழட்டிட்ட. ஐயோ அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் திரும்பிக்க. ஆனால் இவ விடுற மாதிரி தெரியல, கத்திக்கிட்டே இருக்கா. கோவத்தில் அவள் ரூமில் இருக்க பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிருப்பா. அந்த சத்தம் வெளியில் இருக்கிறவங்களுக்குமே கேட்குது. ஹீரோலாம் கை
கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, முதல்ல அந்த ஷால் எடுத்து போடுங்க, ரொம்ப நல்லவ மாதிரிலாம் நடிக்காதடா, என்கிட்டயே ஏன் நடிக்கிற அப்படின்ற மாதிரி அவள் திருப்பி கேட்டுட்ருக்க. இவனாலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே சுத்தமாக முடியல. இவ வேறு எதிர்த்து பேசிகிட்டே இருக்காளா. அங்கே இருக்கிற ஒரு ஷால் எடுத்து அவள் மேலேயே போட்டு விட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் நிலைமை எனக்கு புரியுது, அதுக்காக எனக்கு பொண்ணுங்களை மதிக்க தெரியாதுன்னு கிடையாது, எனக்கும் பொண்ணுங்களை எப்படி மதிக்கணும்னு நல்லாவே தெரியும். ஸோ இந்த ட்ராமாலாம் என்கிட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு கிளம்பிடுறான். போகும்போது டோரை லாக் பண்ணிட்டு வேற போக இவளுக்கு இப்போ என்ன படனே தெரியல. அங்கேயே உட்காந்து ஒப்பாரி வச்சுட்ருக்கா. கட் பண்ணா ஹீரோவுமே வெளியில் வரவன் செம்ம டென்ஷனாக இருக்கான். நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாலே கொஞ்சம் கூட நம்ம மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரி வெளியில் வரும்போது தான் அங்கே ஒருத்தர் இந்த கட்டையெல்லாம் அடித்து உடச்சிட்ருப்பாரு வேர்வுக்கோசரம். கொடுங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இருக்க கோவத்தெல்லாம் அந்த கட்டை மேலே காட்டிகிட்ருக்க. அவருமே போதும் தம்பி போதும், இதுக்கு மேலாம் உடைக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் சொல்கிற வரைக்கும் அவன் உடச்சிட்டே இருந்துகிட்ருக்கான். அப்பன்னு பார்த்து அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வர, அவனும் யாருன்னு எடுத்து பார்த்தா வீடியோ காலில் அவங்க சித்தி தான் கால் பண்ணியிருக்காங்க. இவனுமே அட்டன் பண்ணி பேசும்போது, பாத்தியா என்கிட்டயே இந்த விஷயத்த மறைச்சிட்ட அப்படின்னு சொல்ல, ஐயோ சித்திக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சா அப்படின்ற மாதிரி இவன் பயப்பட செஞ்சுட்ருக்க. நீ தானே ஃபுல் காசுமே பே பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு கேட்க, இப்போ தான் அவனுக்கு நிம்மதியாகவே இருக்குது. ஓ அப்படின்ற மாதிரி, ஏன் என்னை பார்க்க வரல, அவ்வளோ வேலையா என்ன, சரி எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் முடிச்சுட்டு என்னை பார்க்கவா சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க. இவனுமே சரின்ற மாதிரி கேட்டுட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலைல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வர ஹீரோட தம்பி பொண்டாட்டியுமே அந்த ரூமை பார்க்க செய்ய எல்லாமே அலங்கோலமாக கிடக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம தான் க்ளீன் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க. அந்த இடத்துக்கு வர அவங்களோட பையனுமே இந்த மாதிரி மாமாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிட்டுருக்க. போய் முதல்ல குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புற வழியை பாரு, அப்புறம் லேட் ஆகிடுச்சின்னு என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ட்டு காதை திருகி புள்ளி அங்கேருந்து அனுப்பி விட்டுட்ருக்காங்க. அவன் போனதுக்கப்புறம், ஓ மகாராணின்னு எந்திரிக்கவே கிடையாதா, நல்லா தூங்குற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை எப்படி எழுப்பலான்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. இவங்க உள்ளே வந்த சத்தத்தை கேட்டுட்டு சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இழுத்து பொத்திட்டு படுத்துட்ருக்க. ஓ சத்தம் போடக்கூடாதா மகாராணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தலைக்கு மேலே சுற்றிட்டுருக்க ஃபேனை பார்க்க, ஓ அப்போ ஃபேனை நிறுத்தினா எழுந்திரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனை நிறுத்திட்டுருக்க. ஹீரோயினியுமே எவன்டா அது ஏசியை நீட்டினது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே எந்திரிக்க. ஏஞ்சி பார்த்தா தான் தெரியுது அந்த வீடியோ இல்லைன்னு சொல்லிட்டு. ஹீரோவுமே அந்த ரூமில் இல்லை. அவன் நிமிந்து பார்க்கும்போது ஹீரோ வீட்டு ஆளுங்க தான் இருக்க செய்கிறாங்க. ஓ எந்திரிச்சிட்டிங்களா, நான் கொஞ்சம் வீட்டை பெருக்கிட்டு அடுத்த வேலையெல்லாம் பார்க்க போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. ஹீரோயினியுமே அமைதியாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்ற மாதிரி பார்த்துட்ருக்க. ரூமெல்லாம் ஃபஸ்ட்டு பெருக்கிட்டு இருக்காங்க. பெருக்கிறவளும் சும்மா இல்லாமல் ஹீரோயின் கால் கடியில் வந்து பெருக்கிட்டு இருக்கா. ஹீரோயினியுமே தள்ளி தள்ளி நின்றுட்டுருக்க. ஒரு கட்டத்துக்கு மேலே டஸ்டெல்லாம் படுது. இப்படி இருக்கும்போது தான் அவளோட பாஸ்ட்டை யோசித்து பார்த்துட்ருக்கா. எப்படி இருந்தவ எப்படி ஆயிட்டான்ற மாதிரி தான் இருக்குது இந்த சீனில். அவளுக்கு எல்லாமே மாறி போயிடுச்சுல்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண செய்கிறா. அந்த என்விரான்மெண்ட்டே அவளுக்கு ரொம்ப புதுசாக தெரியுது. இன்னும் ஹீரோயினுக்கு இரும்பல் நின்ன மாதிரி தெரியல. அந்த சத்தத்தை கேட்டுட்டு ஹீரோவோட இளைய தங்கச்சி தான் ஹீரோயினுக்கு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கா. அண்ணி பார்க்குறது இல்லையா, அவங்க தண்ணிக்காக தானே இரும்பிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினியுமே அந்த தண்ணியை குடிக்க போகிறா. அவனால் அதை குடிக்கவே முடியல. தொப்புன்னு கீழே போட்டுடுறா. பாத்தியா மகாராணி நம்ம வீட்டிலலாம் குடிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஃபில்டர் தண்ணி தான் சரிப்பட்டு வரும், ரொம்ப கஷ்டம் தான் இவளை வச்சுக்கிட்டு அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஆனால் ஹீரோவோட தங்கச்சிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம தண்ணி கொண்டு வந்து கொடுத்தோம், அது கூட மதிக்காமல் கீழே தட்டி விட்டாங்கன்ற மாதிரி தான் அவள் புரிஞ்சுக்க செய்கிறா. பாத்தியா அப்படின்ற மாதிரி அவளும் கோவமா அந்த இடத்த விட்டு போயிட. ஹீரோயின் இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள அந்த பொண்ணு ரூம் விட்டு வெளியில் போயிடுறா. வீட்டில் அந்த குட்டி பையனை அவங்களோட அம்மாவுமே ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்க. அந்த குட்டி பையன் ஃபோனில் ஏதோ ஒரு வாய்ஸ் நோட்டு வச்சு விடுறான். வேறு யாரும் இல்லை, அவங்க மாமியாரோட வாய்ஸ் நோட்டாக வச்சு விட்டுருப்போம் போல இருக்கு. மாமியார் சத்தம் கேட்ட உடனே மருமவ அங்கேருந்து அலற செய்கிறாங்க. ஐயோ அதுக்குள்ளே மாமியார் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியில் போயில தேடி பார்த்துட்ருக்க. இது அவங்க பையன் பண்ண வேலைன்னு சொல்லிட்டு அப்புறமா தான் தெரிய வருது. வீட்டில் இருக்க எல்லாருமே அவங்கள பார்த்து சிரிக்க செய்கிறாங்க. ஏன்னா மாமியார்னா அவ்வளோ பயம் போல இருக்குது. நான் சும்மா ரெக்கார்டர் வாய்ஸ் தான் போட்டுவிட்டேன், அதுக்கே அம்மா பயந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பையன் சொல்ல, இருடா இரு உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை திருகி போய் கிளம்புற வேலையை பாரு அப்படின்னு அவனை துரத்தி விட்டுட்ருக்காங்க. அப்படி துரத்தி விடும்போது தான், ஆமாம் அண்ணி ட்ரெஸ் கூட மாற்றல போல இருக்கே, ஏன் ட்ரெஸ் எதுவும் கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க, இல்லை நான் கொடுக்கலாம் தான் நினச்சேன், அவங்க நம்ம வீட்டு தண்ணியை கூட குடிக்க மாட்டாங்க, நான் எங்கேருந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் கொடுக்க அப்படின்ட்டு இளைய தங்கச்சியுமே சொல்ல, என்னதான் இருந்தாலும் அப்படி வாழ்ந்தவங்கல்ல, அவங்களுக்கு இது எல்லாமே சரிப்பட்டு வர கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ட்டு மூத்த தங்கச்சியுமே சொல்ல, அதுக்கு நடு தங்கச்சியுமே அதுக்காக என்ன இங்கே வந்துட்டாங்கல்ல எல்லாத்தையும் மாற்றிக்க தான் வேணும், அவங்க மாற்றிக்கலனா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக தான் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோயினி அவளுக்கு பிடிக்கல போல இருக்கு. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோவுமே
ஏதோ பக்கத்து வீட்டு பால்கனில் தான் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அவன் மூஞ்சி மேலேயே தண்ணி எடுத்து வந்து ஒருத்தி ஊற்றிட்டு இருக்கா. வேறு யாரும் இல்லை, ஹீரோ ஒன் சைடாக லவ் பண்ணுற பொண்ணு தான். அவளுமே ஆமாம் நைட்டு ஃபுல்லாக சார் அங்கே இருப்பீங்க, காலைல இங்கே இருப்பீங்களா அப்படின்ட்டு கோவப்பட்டுருக்கு. இவனுக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுமே புரியல. அதான் கல்யாணம் ஆயிடுச்சல, அப்புறம் எதுக்கு எங்கள் வீட்டு வாசலாண்ட வந்து படுத்து கிடக்குறன்ற மாதிரி இவ கோவப்பட்டுருக்க. இவனா எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்க, அதான் என் கனவை எல்லாத்தையுமே நாசமாக்கிட்டே, அவளை கல்யாணம் பண்ண வந்துட்டியே, அதான் சந்தோஷமாக தானே இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இவ கேட்க, லூசு மாதிரி பேசாத, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் கல்யாணம் பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி நான் பிரம்மச்சாரி தான், அது என்னோட அடையாளம், அது எப்பயுமே மாறாது. ஏதோ காசு தேவைப்பட்டுச்சு அதுக்காக கல்யாணம் பண்ணேன். ஆனாலும் நீ இருக்க பாரு, எதையுமே புரிஞ்சிக்காம என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம இப்படியா பண்ணுவேன் லூஸு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமா அந்த இடத்த விட்டு போயிட்டுருக்க. நான் இவளுக்கு தான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்ன சொல்லிட்டு போகிறான் இவன் அப்படின்ற மாதிரி இவ யோசிக்கிறதுக்குள்ளேயே அவன் படி வெட்டி கீழே இறங்க ஆரம்பிச்சிடுறான். வீட்டில் இருந்தா அவ சாவடிக்கிறா, இங்கே வந்தா இவ சாவடிக்கிறா, ரெண்டு பேருக்கு நடுவில் எப்படி தான் வாழ போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிக்கிட்டே தான் அவன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான் போல. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோட அப்பாவும் ஹீரோயினுக்காக ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்ருக்க. யாருக்காக மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இளைய மருமகளும் போய் கேட்க, இந்த மாதிரி ஹீரோயினுக்குமா, அவளுக்கு இதெல்லாம் சாப்பிட்டு தானே பழக்கம் இருக்கும், பிள்ளை எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டா, அதை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு போக, இதை பார்க்குறவங்களுமே ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. பாஸ்ட்டில் இவங்களுமே இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்ருப்பாங்க போல இருக்குது. ஆனால் அதுக்கு அவங்க மாமியார் எல்லாரும் சாப்பிட வேண்டியதை நீ ஒருத்தையே சாப்பிட்றியான்னு சொல்லிட்டு காதை திருக்கி பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. இப்போ இதை யோசிக்கிறவளும், இது மட்டும் என் மாமியாருக்கு தெரிஞ்சால் இவ்வளோ பெரிய சம்பவம் தெரியுமா, என்ன பண்ணுறது, இப்போதைக்கு சொல்ல முடியாது, நான் சொன்னேன்னு வீட்டில் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், என்னை வீட்டை விட்டே வெளியே தத்துருவாங்க இவங்க, அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும் போல இருக்குது அப்படின்ட்டு இளைய மருமகன் நினச்சிக்க. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்டேயுமே அவர் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்து வந்து கொடுத்து, கொஞ்சம் சாப்பிடுமா, சாப்பிட்டாதான் உடம்புக்கு சத்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் இப்போ இதை சாப்பிட்டு நான் தெம்பாகி என்ன தான் பண்ண போகிறேன், ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, என்னால் எதுவும் மாற்ற முடியாது, நான் யார் கூட சண்டை போடுறது, என் அப்பா கூடயா, இல்லை விருப்பமே இல்லாமல் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேனே, என்னால் அவனை புருஷன் கூட சொல்ல முடியல, அவன் கூடயா நான் யார் கூட தான் சண்டை போடுறது, அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், என் சந்தோஷமான வாழ்க்கையே இப்போ நரகமாக தெரியுது, அது எல்லாமே நடிப்பான்னு கூட எனக்கு தெரியல, இதெல்லாம் யோசிக்கும் போது என்னால் நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டுருக்க. இதை பார்க்குற ஹீரோட அப்பாவுமே, இங்கே பாருமா, உன் வீடு அளவுக்கு இது பெரிய வீடெலாம் கிடையாது, ரொம்ப சின்ன வீடு தான், ஆனால் இங்கே இருக்கிறவங்களோட மனசு ரொம்ப பெருசு, நீங்கள் இருக்க வரைக்கும் என்னோட பொண்ணாக இந்த வீட்டில் இருக்கலாம், தயவு செஞ்சு சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்படி நம்ம ஹீரோட அப்பா பேசிட்டு இருக்கிறதெல்லாம் அவங்க பொண்ணுங்க 3 பேருமே வாசலில் தான் நின்று கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்குமே கஷ்டமாக தான் இருக்குது ஹீரோயின் இப்படி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு. அவருமே பெத்த பொண்ணுக்கு ஒரு அப்பா இவ்வளோ பெரிய தண்டனையை எப்படி தான் கொடுக்க முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வாசல் விட்டு வெளியில் வர, இதை கேட்குற பொண்ணுங்களுக்குமே கஷ்டமாக இருக்குது. பட் ஹீரோயின் நினச்சி கஷ்டப்படுறாங்களா இல்லை ஹீரோ நினச்சி கஷ்டப்படுறாங்களான்னு தெரியல. ஏன்னா இவருமே பையன்கிட்ட பேசாமல் பையனுக்கு தானே கொடுத்துட்ருக்காரு, அதை நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. கட் பண்ணால் ஹீரோட சித்தியை பார்க்கறதுக்கு ஹீரோ ஒன்றடா லவ் பண்ணுற பொண்ணு மட்டும் தான் வந்திருக்கா. இவங்களுமே அவளை பார்த்துட்டு, அட்லீஸ்ட் உனக்காச்சு என் மேலே அக்கறை இருக்கே, எனக்கு தெரியும் உனக்கு மட்டும்தான் என் மேலே அக்கறை ஜாஸ்தின்னு சொல்லிட்டு, அதனால தான் என்னை பார்க்க வந்திருக்க, சீக்கிரமாகவே இந்த ஹீரோ பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும், பாரு ஊர் சுற்றிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் கவனிக்கிறாங்க அவன் நெத்தியில் குங்குமம் இருக்கிறத. ஏய் என்னடி நெத்தியில் குங்குமம் இருக்குது, கல்யாணம் ஏதாவது பண்ணிட்டியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, இவளுக்கு டக்குன்னு அதிர்ச்சி ஆகிடுது. அப்போ தான் யோசிக்க செய்கிறா, அவள் ஆல்ரெடி வச்ச குங்குமம் அதுன்னு சொல்லிட்டு. அவளுமே கோயிலுக்கு போயிருந்தேனா, அதான் குங்குமத்தை தப்பாக வச்சுட்டேன் போல இருக்குது அப்படின்னு சமாளிச்சிட்ருக்க. சரி சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்னு இவங்க சொல்லிட்டுருக்க. இவளுமே அதான் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டானே, நீங்கள் இந்த நிலமையில் இருக்கிறதுனால என்னால் வாயை திறந்து சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அது அவங்களுக்கு எப்படி புரிய போகுது. கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோயினையுமே தண்ணி தாகமாக எடுக்குது போல இருக்குது. இப்பயுமே தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பா கிட்ட மட்டும் தான் கேட்க செய்கிறா. அவருமே அப்போ தான் சாமி கும்பிட்டு இருந்திருப்பாரு. தண்ணியம்மா இதோ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு தண்ணி எடுத்து வந்து அவர் கொடுத்துட்ருக்காரு. அவளுமே அந்த டம்ளரையே வாங்காமல் பார்த்துட்ருக்க. அந்த இடத்துக்கு வர ஹீரோவுமே, இல்லை ஹீரோயினுக்கு நம்ம வீட்டு தண்ணியெல்லாம் ஒத்துக்காது, அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக அவளுக்கு மினரல் வாட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன், அது பத்தாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு கிளாஸ் வேறு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை பார்க்குற குடும்பத்துக்கே இந்த மாதிரி உங்கள் அண்ணன் ஒரு நாளாவது நமக்கு பண்ணியிருப்பானான்ற மாதிரி பார்த்துட்ருக்க. ஹீரோயினுமே அமைதியாக தான் நின்றுட்டுருக்கா. அவளுமே டம்ளரில் தண்ணி ஊற்றி ஹீரோயினுக்கு எடுத்து வந்து கொடுக்க, அவளுமே யோசிக்காமல் அதை வாங்கி குடிக்க செய்கிறா. இதை பார்க்குற அப்பாவுக்குமே சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா ஹீரோ அவளை புரிஞ்சு எல்லாமே நடந்துக்கிறத பார்த்து. பட் மற்றவங்க தான், ஓ அதனால தான் போல இருக்குது அண்ணி நான் கொடுத்த தண்ணியை குடிக்கல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும் போல இருக்குப்பா அப்படின்னு மற்றவங்ககிட்ட சொல்லிகிட்ருக்க. ஹீரோயினுக்கெல்லாம் இன்னும் தண்ணி தாக அடங்கின மாதிரி தெரியல. அவன் கையில் தான் அந்த பாட்டில் இருக்கும். அந்த பாட்டிலை வாங்கி இன்னும் தண்ணியை ஃபுல்லாக குடிக்க செய்கிறா. குடிச்சிட்டு அந்த டம்ளரை கூட நம்ம ஹீரோ கிட்ட தான் கொடுக்க செய்ய, ஓ ஆனால் அண்ணன் இப்படியெல்லாம் பண்ணுவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுருட்டு முடி தங்கச்சி சொல்லிட்டுருக்க. அந்த வீட்டோட இளைய மருமக தான் அந்த பாட்டிலுக்கெல்லாம் கணக்கு போட்டுட்ருக்காங்க. கணக்கு போட்டால் 350 ரூபா ஒழுக்கு போல இருக்குது. ஒரு நாளைக்கே இவன் ஒரு பாட்டில் தண்ணிக்கு மேலே இல்லை ஒரு வேலைக்கே குடிக்கிறானா, அப்போ இன்னும் எவ்வளோ ஆகும்.
பில்லு ஏறிட்டே போகுது, முதல்ல இதை அத்துக்கிட்ட சொல்லியே ஆகணும், இவனுங்க நம்மளை சொல்ல விட மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ள நினச்சிக்க இந்த பக்கம் ஹீரோயினியுமே அவள் டம்ளர் கொடுத்துருப்பாள்ல, அந்த டம்ளர் ஹீட்டாக இருந்திருக்கும், ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஈயோ கை வச்சு தொட்டு பார்க்க போகிறான். அதுக்கப்புறம் தான் அவன் பிரம்மச்சாரினி ஞாபகம் வந்து, மா நீயே கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியை பார்க்க சொல்ல, அவளும் தொட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஹீரோயினுக்கு ஃபீவர்னு சொல்லிட்டு, ஹெவி ஃபீவராக இருக்குது, நைட்லேருந்து இருந்திருக்கும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, சரின்னு சொல்லிட்டு உடனே அவளை பெட்டில் படுக்க வச்சு பெட்ஷீட்டெல்லாம் போற்றி விட்டுட்ருக்காங்க. அவளுக்கு மெடிசன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட அப்பா தான் சொல்லிட்டுருக்க. அவளுக்கு நெத்தியில் பத்தெல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஹீரோ தான் அவளுக்கு சுடு தண்ணிலாம் வச்சு எடுத்து வந்து கொடுத்துட்ருக்க. மற்றவங்களாம் அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட அண்ணனுமே, பாவம் என் தங்கச்சி எப்படி ஃபீல் பண்ணுறான்னு கூட தெரியல, அந்த வீட்டில் அவள் எப்படி இருக்கான்னு கூட என்னால் தெரிஞ்சுக்க முடியல, அவகிட்ட பேச முடிஞ்சா நல்லா இருக்குன்ற மாதிரி அவங்க அன்னிக்கிட்ட சொல்லிட்டுருக்க. ஆமாம் நம்ம பேசி ட்ரை பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. இந்த பக்கம் நம்ம டாக்டருமே வந்து செக் பண்ணிட்டார் போல இருக்குது ஹீரோயினியை. செக் பண்ண டாக்டருமே இல்லை, அவங்க ரெகுலராக எந்த டாக்டர் செக் பண்ணுறாங்களோ அவங்க செக் பண்ணுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன், நம்ம ஏதாவது இஷ்டத்துக்குன்னு மெடிசன் கொடுத்தா அது விபரீதம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்ப செய்ய, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பா தான் சரி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன மெடிசன் கொடுக்கணும்னு கேளு அப்படின்னு இவனுமே ஃபோன் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்ல செய்கிறான். டாக்டர் உங்ககிட்ட கேட்க சொல்கிறான்னு சொன்னேன். இப்போயாவது மனுஷன் மனசு இறங்குவாங்கன்னு பார்த்தா கிடையவே கிடையாது, வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி, எனக்கு தெரியாது நீ பார்த்துக்கன்ற மாதிரி அவர் ஃபோனை வச்சிட்றாரு. இவனுக்கா இப்போ என்ன பண்ணுறதுனே புரியல. அவங்க அப்பா வேற, இங்கே பார் இது வரைக்கும் நீ 1000 தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் இப்போ அந்த பொண்ணுக்கு உன்னால் ஏதாவது ஆச்சுன்னா அந்த பாவத்தை மட்டும் என்றைக்குமே நீ என்ன பண்ணாலும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணலான்னு அவங்க தம்பி ட்ரை பண்ணிகிட்ருக்க. அந்த இடத்துக்கு வர ஹஸ்பண்டுமே அதை கவனிச்சிட்றாரு. தேவையில்லாமல் அப்பாவுக்கு எதிராக ஏதாவது பண்ணணும்னு நினைக்காதீங்க, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு இவர் சொல்லிட்டு போக, இந்த பக்கம் அவங்க அப்பா வான் பண்ணதே இவனுக்கு ஓடிட்டுருக்கு. சரி அப்பா சித்திக்கிட்ட கேட்கலாம்லன்னு யோசிக்கும்போது, சித்திக்கிட்ட என்னன்னு சொல்லி கேட்பீங்க அப்படின்ட்டு இளைய தங்கச்சியுமே கேட்க, ஆனால் அவங்கள விட்டால் வேறு யாருக்கிட்டையும் கேட்க முடியாது, அவங்க தான் ஹீரோயினை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிட்டவங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு மெடிசன் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஹீரோயின் பற்றி பேசலாம் தான் வரான். ஆனால் இவங்களா ஆல்ரெடி அவன் விளையாட்டாக வந்தகான்ல, ஆமாம் தம்பிக்கு அவ்வளோ வேலை இருக்குது போல இருக்குது, எதுக்கு என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்ற மாதிரிலாம் கேட்க, இவனா அப்படிலாம் கிடையாது, இந்த மாதிரி ஹீரோயின் கல்யாண விஷயமா அப்படின்னு எடுக்கும்போதே அவள் பேரை மட்டும் என்கிட்ட சொல்லாத, எனக்கு டென்ஷன் ஆகுது, என்ன அவள் கல்யாண விஷயத்தில் லேட் ஆகிடுச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு வர லேட் ஆகிடுச்சு அப்படித்தானே, நல்ல வேலை இதுக்கப்புறம் அவள் முகத்தை நான் பார்க்க வேணாம் பாரு, கல்யாணம் பண்ணிட்டு போய் தொலைஞ்சிருப்பா அப்படின்னு நினைக்க, என்னடா இது ஹீரோயின் பேரை சொன்னாலே இவங்க இவ்வளோ கோவப்படுறாங்க, எப்படி தான் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சமாளித்து, சரி முதல்ல ஜூஸை குடிங்க மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள ஜூஸ் எல்லாம் குடிக்க வச்சிட்ருக்கான். பட் இவங்க இன்னும் கோவத்தை குறைச்சிக்கிட்ட மாதிரி தெரியல. கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் அம்மாவை பார்க்குறதுக்கு நம்ம ஹீரோயின் அப்பாவுமே வந்திருக்காரு. வந்தவருமே, சந்தோஷமான விஷயம் தான் உனக்கு சொல்ல போகிறேன், நீ நினச்ச மாதிரி உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலை நான் பார்த்த பொலிட்டிஷியனோட அப்படின்னு சொல்ல, இவங்க எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் இருந்துகிட்ருக்க. ஆனால் நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், யாருக்கு தெரியுமா, ஒரு அடியாளுக்கு, அவன் ஒரு பிரம்மச்சாரி, அவனால் அவளுக்கு வாழ்க்கையும் கொடுக்க முடியாது, அவளால் சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையும் வாழ முடியாது அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு அவங்க சிரிக்க செய்கிறாங்க. ஹேய் உன் பொண்ணு வாழ்க்கை நாசமாக போச்சுன்ற, நீ எப்படி சிரிக்கிறன்ற மாதிரி அவரும் கேட்க, என் பொண்ணு இதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்க போகிறா, அவளுக்கு ஃப்ரீடம் கிடச்சிருச்சு, கண்டிப்பாக அவள் சந்தோஷமாக இருக்க போகிறா, இதுதான் கடவுள் நினச்சது, நம்ம என்ன பண்ணாலுமே கடவுள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதான் நடக்கும், ஸோ கடவுள் இதான் நடக்கணும்னு நினச்சிருக்காரு, அதான் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க சந்தோஷப்பட இவருக்கு டென்ஷன் ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் பெட்ஜெட்டெல்லாம் போச்சு விட்டு பார்த்துட்ருக்க, இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, நம்ம வேணா என்கிட்ட இருக்கிற மெடிசனை கொடுக்குவா அதை ஹீரோயினுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட அப்பா சொல்லிட்டுருக்காரு. கட் பண்ண இந்த பக்கம் திருப்பி ஸ்வீட் எடுத்து அவங்க ஹஸ்பண்ட்கே அவங்க கொடுத்துட்ருக்காங்க. சாப்பிடியா சாப்பிடு, என் பொண்ணு சுதந்திரமாக இருக்கா, இதுக்கப்புறம் அவள் வாழ்க்கையை அவள் வாழ்வா, வாழ்க்கைனா என்னன்னு அவளே தெரிஞ்சுப்பா அப்படின்லாம் சொல்லிட்டுருக்க. இவருக்கு டென்ஷன் ஆகிட்டுருக்கு, கோவமாக அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டுருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோட அப்பா சொன்ன மெடிசனை ஹீரோயினுக்கு கொடுக்க வந்துட்டுருக்க. நம்ம ஹீரோயினுமே கொஞ்சம் விட்டால் குடிச்சிருப்பா, பட் நம்ம ஹீரோ தான் அதை குடிக்க விடாமல் தடுத்துடுறாரு. அதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக பார்க்கலாம் மக்களே. ஓகே டாட்டா பை பாய்.